கடந்து செல்வோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் சிங்களத்திலும் செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை, அன்றைக்கு வேண்டும் 6:30 முதல் 10 மணி வரை தேவ ஊழியர் சௌரி சுபாகலங்கு அவர்கள் வழிநடத்துவார்கள். அந்த வேலையை ஆயத்தமாவோம். அதிகாலை இன்று 14ஆம் தேதி 5ஆம் மாதம் 14ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ 2 ரேடியோக்கள் கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் தங்குதடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் உபாகமம் 31, ஏசாயா 3 4வது அதிகாரம், பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து கொலோசியர் 1வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கானவற்றை நாங்கள் கால வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். அதே வேளையிலே ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளானும் இன்றைய நாளானும் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தைகளுக்கு கூடாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்தவர் வார்த்தையினாலே, அந்த வார்த்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த வேலை அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இந்த நாட்களிலே தமிழ்நாடு அரசாங்கத்திலே கிறிஸ்தவராகிய விஜய் ஜோசப் அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். அவர் எடுத்த நாளிலிருந்து கிறிஸ்தவ வார்த்தைகளை அங்கு சொல்லுகிறார்கள். அங்கு அவர் கொடுத்த காரியம், நல்ல காரியங்களை செய்ய திராணி இருக்கும்போது நல்ல காரியங்களை செய்வோம் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல் அவர் தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் நேற்று வேதாகமத்தை பற்றி தான் பெரிய பிரசங்கமாக இருந்தது. அப்படியாக வழிநடத்தப்படுகிறோம். அதே போல் அமெரிக்காவிலும் அந்த பிரசிடென்ட் வந்த பின்னதாக அப்படியான காரியங்கள், இலங்கையிலும் பார்லிமெண்டிலே வேதாகமத்தை வாசிக்கிறார்கள். அப்படியாக கர்த்தர் யாவற்றையும் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய ஆதிக்கம் இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகளிலே எல்லா நாடுகளிலும் அவருடைய வேத வசனம் செல்ல வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த அரசாங்கங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்றுக் கொண்டு, மீதியான ஊழியர்கள் தங்குதடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்தும், காலை வேளையிலே பாஸ்டர் ஆண்டன் தாசனயம் டொரண்டோ கனடாவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். அதே வேளையிலே இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேலைக்காக தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்களை வரவேற்போம். கர்த்தர் தந்த அதிகாரங்கள், கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் கட்டளையிட்டபடி எங்களுடன் விட்டு சென்ற ஊழியங்களை தொடர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே வாஞ்சியோடு இணைந்து ஊழியங்களை செய்ய இணைந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பல்கி பெருக பண்ணுகிறார். அந்த வகையில் வழி நடத்தப்படுவோம். சௌரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார்கள். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். நீங்க இருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன். இன்றைக்கு எங்களுடைய பாட்டட்டாக்கா இருக்கிறபடியா இனிய வல்லோகத்துக்கு ஏறி சென்ற நினைவு கூர்ற அந்த நாள் வாழ்த்துக்களை எல்லா தகப்பன்மாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு ஏறி சென்ற அந்த நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதனால் அந்த
பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்தார் என்று சொல்லியும் பரிசுத்த ஆவியினால் நாங்கள் இன்னுமாய் நடத்தப்படுகிறோம். அங்கு அப்போஸ்தலர் 1:7 பிதாவானவர் தம்முடைய ஆதி இனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் யோவான் 14 சொல்லப்படுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அன்று இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் இன்றும் எங்களுக்கு வாழச் செய்கிறது, வாழ்வளிக்கிறது. அதுக்காக பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்காக கிறிஸ்துவின் ஜெபம் அன்றைக்கு முக்கியமாய் இருந்தது. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியினால் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக எங்களுடைய ஜெபங்கள் அங்கு பலனுள்ளதாய் திராணியுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. பாருங்கள், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்திலே உலகம் என்றால் பாவத்தையும் இருளையும் அங்கு குறிப்பிடுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாவமும் இருளும் இருக்கிற இடத்திலே அங்கு சத்தியாவியானவர் வர முடியாது. ஏனென்றால் அவர் வெளிச்சத்தின் தேவன். எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் எங்கள் பிதா சத்தியத்தின் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கு சங்கீதம் 31:5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியவரராகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் சொல்லு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. 2வது கர்த்தராகிய இயேசுவே சத்தியம் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. யோவான் 1:17 நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கிருபையும் சத்தியத்தின் முழு வடிவம்தான் ஆவிக்குரிய ஒளியின் முழு வீச்சாய் இருக்கிற எங்கள் கிருபையின் சரியான சாட்சியாய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சத்தியம் அவர் பிதா அங்கு சத்தியமாய் இருக்கிறார், குமாரன் சத்தியமாய் இருக்கிறார், அங்க 3வது பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் ஆவியானவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருக்குள்ளே இருக்கிற காரியம் தெய்வீக ஆவியானவர், அது மட்டுமென எங்கள் வாழ்வின் ஆவியானவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யோவான் 16வது அதிகாரத்திலே அங்கு சொல்லப்படுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவேன்னு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பிதாவினுடையவர்கள் யாவரும் என்னுடையவர்கள், அதனாலே அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை குறித்து அங்கு சாட்சி கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:8 அவர் சொல்லுகிறார், அங்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அந்த பலன் அடைந்து, பரலோக பலன் உங்களுக்குள்ளே ஒரு பலன் அடைந்து அங்கு எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த சாட்சியாய் இருங்கள் என்று சொன்னக்கு தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் சாட்சி முக்கியமாய் இருக்கிறது. பாருங்கள், பிதா அங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை குறித்து சாட்சி சொல்லுகிறார். நாங்கள் இந்த மூவரை குறித்து நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் வருகையிலே சாட்சி எடுக்கப்படும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்திய நாளிலே சீசர்கள் அந்த பார்த்து கொண்டு இருக்கையிலே மறைவான மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்றும், அந்த வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள், வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு வானத்துக்கு எப்படி உங்களோட கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்து போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி அவருடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வருகை எப்படியா இருக்கணும், எங்கள் சாட்சி முக்கியமாய் இருக்க வேண்டும் என்று
வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் ஒருவருடைய சாட்சி ஒருவரிலே தங்கி இருக்கிறது. அடுத்த பாருங்கள், பிதாவின் சாட்சி குமாரனிலே தங்கி இருக்கிறது, குமாரனின் சாட்சி பரிசுத்தாவியிலே தங்கி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்களிலே தங்கி இருக்கிறபடியா நாங்களும் அவரிடத்திலே அந்த சாட்சிகளாய் இருக்க கர்த்தர் இன்றைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே தகப்பன்மார்களுக்காய் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஏனென்றால் ஒரு தகப்பன் ஒரு வீட்டுக்கு முதலாளியாய், அங்கு பொறுப்பாளியாய், அங்கு எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுகிற ஒரு தகப்பனாய் கர்த்தர் எங்களுக்கு இருக்கிறார். எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறார். அவர் தன்னுடைய நாமத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள், அப்பொழுது எல்லாம் அவர் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். தன்னுடைய நாமத்திலே எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்க அந்த அதிகாரத்தை நாங்கள் இந்திய நாட்களிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு அங்கு பிதாவின் அன்பினால் எங்கள் இஸ்ரவேல் தேசம் உலகத்தில் இருக்கிற சகல தகப்பன்மாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படவும், தேவனை அறியாதவர்கள் இந்திய நாட்களிலே தேவனை அறியக்கூடிய ஒரு கிருபையும் இரக்கமும் அங்கு சத்தியமும் அங்கு உண்டாகும்படிக்கு நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, ஆதியும் அந்தவுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தவரே, எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக் கொண்டவரே, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றவரே, சத்திய ஆவியை உங்களிடத்துல வரும் பொழுது சத்தியத்துக்குள்ள நடத்துவேன் என்று சொன்னவரே, எங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவரே, இஸ்ரவேல் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தகப்பன்மாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேச மக்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று இன்னும் பலத்தோடு இயேசுடைய கிருபையையும் சத்தியத்தையும் பெற்று அவர்கள் அந்த தேசத்துல இயேசுவை போல வாழ அந்த மாற்றங்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொண்டு பேதுரு 1 வசனத்தின்படி எங்களை பரலோகத்திலே இருந்து வந்த பரிசுத்த ஆவியினால எங்களை நிரப்பினது போல ஒவ்வொரு தகப்பன்மாரையும் இந்த நாட்களில உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பி அவர்கள் அந்த பரலோக சந்தோஷத்தை, பரலோக பலத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அந்த பலம் இந்த உலகத்தில கிடைக்காத ஜோய் ஆஃப் த லார்ட் ஆக இருக்கிறது. உண்மையில பேரின்பத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இந்த உலகத்தில கிடைக்காத இன்பம். ஆண்டவரே, பாவத்தில சாபத்தில வாழுகிற மக்கள் உம்முடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது இருளில் வாழ்ந்த மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவரே, எங்களை எல்லாம் மறுபடியும் பிறக்க வைத்தீரே, உம்முடைய ஆவியினால் நிரப்பி எங்களை வாழ வைக்கிறீரே. உம்முடைய வார்த்தையை எல்லா பிரஸ்தாவங்களை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி எங்களை உம்முடைய வார்த்தையினால வாழ வைத்தீரே. உம்முடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை உருவாக்கினீரே. அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்வில இருக்கிற வார்த்தைகளாக ஒவ்வொரு தேசங்களிலேயும் உம்முடைய வார்த்தைகளை பிரயோகிக்க நீர் செய்து வருகிற காரியங்களுக்காக நன்றி. இந்த கடைசி காலத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எழுந்து பிரகாசிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக ஒருவர் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும், எல்லா தகப்பன்மாரிலும், ஒவ்வொரு குடும்பம் மேல, ஒவ்வொரு மக்கள் மேலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி எல்லாரும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில மரிக்க வைத்து உயிர்த்தெழுந்து 50வது நாளில பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்த பொழுது ஊற்றப்பட்ட அதே ஆவியானவர் இந்த காலங்களில் ஒவ்வொரு தேசங்களிலே ஊற்றப்பட்டு, ஆண்டவரே, இந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் உம்முடைய அபிஷேகத்தை பெற்று இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்டு பரலோகத்தை நோக்கிய பயணத்தில ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரோடும் உடன்படுவீராக.
இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அந்த வானொலி கூடாக போகும் பொழுது கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலையும் அந்த வார்த்தைகள் தூரத்துக்கு சமீபத்துக்குமான வார்த்தைகள் நீருக்கு அன்றைக்கு அந்த 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 போராளியா போரா இருந்த அந்த மகனின் அந்த வேலைக்காரனை சுகப்படுத்தினீரே. உங்களுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுடைய வேலைக்காரன் அந்த வீட்டில இருந்த வேலைக்காரன் சுகமானாரே. அதே போல இந்த ரேடியோவுக்குடாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக மக்கள் சுகம் பெற, ஆசீர்வாதம் பெற, அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகள் தருகிற வார்த்தைகளுக்கு கூடாக கேட்கிற மக்கள், கேட்கிற ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் நன்மைகளை பெற்று நன்மையான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், வல்லமை தரும் வார்த்தைகள், பலனை தரும் பரலோக வார்த்தைகள் என்பதை இந்த ஜபத்துக்கூடாக இந்த ரேடியோவுக்கூடாக வருகிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு வாழ கிருபை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்விலையும் ஒரு எழுப்புதலை எழுப்பி பிரகாசிக்கிற உணர்வை கொடுப்பீராக. இருளில் உள்ள மக்களை வெளிச்சத்தில இழுத்து கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்க ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் நீங்களும் நல்ல தகப்பனாய் எல்லாருக்குள்ளேயும் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தரை நாங்கள் வேண்டுகிறோம். இன்னுமாய் மந்தைக்கு மீட்பனாய் இருந்து எல்லா ஞானத்தோடும் பரிசுத்த ஆவியின் கிருபையோடும் நீங்க வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாட்களிலே உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு தகப்பன் ஸ்தானத்துக்கு வரக்கூடியதா, ஒரு தகப்பன் எப்படியாய் தன் பிள்ளைகளை காக்க வேணும் என்று விருப்பப்படுவாரோ அப்படிப்பட்ட ஒரு இருதயம் சிந்தை உள்ள ஒரு தலைவர்களாய் இவர்கள் மாற்றப்பட வேண்டும், மாறப்பட வேண்டும். தேவனுடைய அனுக்கிரகம் அவர்களுக்குள்ள இறங்க வேணும், அனுகூலமான கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆமேன் ஆண்டவரே. நாங்க நேசிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறார். கடெல்லாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தண்ணிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். ஆமேனப்பா. நீங்க எங்களுக்கு ஒளியாக சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வந்து ஒவ்வொரு ஊழியக்காரங்கள் மூலமாக பேசுற வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பொதுவாக பாஸ்டர் ஆண்டனா ராசநாதத்துக்கான ஜபிக்கிற அவர் காலையிலும் மாலையிலும் நித்திய வெளிச்சத்துல வந்து பகிர்ந்து கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க எப்பொழுதும் உங்களோட வார்த்தையை நம்பி நாங்க ஜெபிக்கிறோம். சில நேரங்கள்ல அவர்கள் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அது எங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். அவர் நேற்று ஒரு வார்த்தையை கொடுத்தார். யோபு 5:9-10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிற்றவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க கண்ணு மணியும் போல இன்று வரையும் காத்து வந்தீங்கப்பா. காரி நன்றி செலுத்துறேனப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குரியவர்களை சிந்தித்து உங்களுக்கென்று உண்மையும் உத்தமனாக வாழ்வதற்கு அவங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுது நான் ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற அதிபதிகள் அப்பா, ராஜாக்கள் யாவருக்காம ஜெபிக்கிறேன். பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்பா யாவருக்காவது அப்பா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க கொடுத்த அந்த அப்பாவே பிதாவே என்று கூறக்கூடிய அன்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த அன்பின் மூலமாக அந்த அன்பை அவர்கள் தேசத்தை தாங்கி நடத்துவதற்கு அவர்களும் ஆண்டவர் ஒரு தகப்பனை போல தாயை போல தேற்றுற ஒரு அன்பை கொடுத்து
கொடுத்து நாட்டை அப்பா சமாதானத்தோடு நடத்துவதற்கு இவருக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் அப்பா. நீங்க மட்டும்தான் அதிசயம் செய்கிறவர், நீங்க மட்டும்தான் அற்புதங்கள் செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே என்று கூறிய வார்த்தையின்படி ஆண்டவரே, எந்த ஆயுதமும் அந்த ஒவ்வொரு தேசங்களையோ எல்லாம் மக்களுக்களையும் ஆண்டவரே எதிர்த்து வருகிற ஒவ்வொரு பிசாசின் ஆயுதங்களை நான் இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் ஐயா. அப்பா, நீங்க பலவீனம் உள்ளவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை கொடுத்து வழிநடத்துற தகப்பனா இருக்கிறீங்க. அப்பா, அந்த நாட்டுகளை அந்த தேசங்களை நடத்துகிற அப்பா பிரைம் மினிஸ்டர், அந்த ராஜாக்கள் யாவரிலையும் ஆண்டவரே ஒரு தயவும் ஒரு இரக்கமும் காணப்படும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, நீங்க நேற்றும் இன்று மாறாதவர், இன்றும் இப்பொழுதும் உங்களோட பிரசன்னத்தை நாங்க உணர்ந்து உங்களோட பிரசனத்தை எங்களோட வாழ்க்கையில் அப்பா கொண்டு செல்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, இந்த மக்களுக்கான நாங்க, இந்த அதிபதிகளுக்கான ராஜாக்களுக்கான நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அவர்கள் ஒன்றிலும் குறையில்லாதவன் நமக்கு ஒரு தேவ பயத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆண்டவரே உங்களுக்குரியவராக உங்களோட ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட்ட அந்த பெரிதான அன்பை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தி வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அப்பா, சிஸ்டர் ரீட்டா இந்த சங்கமம் வானொலி எங்களுக்கு திறந்து கொடுத்த அந்த அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, நாங்க ஏனோ தானோ வண்ணமாக என்று யோசித்து நடவாத வண்ணமாக நீங்க அழைத்தவர் ஆண்டவரே. உங்களுக்கு நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி இந்த நாட்டுல உள்ள அதிபதிகள் ராஜாக்கள் யாவருக்கும் ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை காட்டி ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்காண்டி வேறு ஆண்டவரே, நீங்க எப்போதும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு புதிதான பலனை கொடுத்து காலை நேரத்துல எங்களை வந்து நடத்துறதுக்கு கொடுக்குற இந்த ஜெபாவிக்கும் அவங்களோட அப்பா எல்லா விதமான தேவையிலும் அவர்களுக்கு கொடுத்து ஜெபாவியை கொடுத்து அபிஷேகத்தினால நிரப்புற கிருபைகளுக்கான நன்றேன். பாஸ்டர் நயோமி லோகனுக்கான வருகிறேன். அப்பா, அவங்களோட சாட்சி மெய்யாவே அப்பா அற்புதமானது ஆண்டவரே. அதே போல எங்களையும் சாட்சி உள்ளவர்களாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த பாஸ்டர் நடத்துற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவங்களோட போக்கிலும் வரத்திலிருந்து அவங்களை வழி நடத்தி கொண்ட கிருபைகளுக்கான நன்றி. சிஸ்டர் ரீட்டா மகேந்திரன் ஐயா பெயர்களை மறந்திருந்தாலும் இந்த ஊழியத்துக்கு தொடங்கின நாளிலிருந்து இன்று மட்டும் அவர்கள் அப்பா நீங்க உங்களோட கிருபையின் மூலமாக நடத்தி வர்ற புதிதான அன்புக்கு நன்றி செலுத்துற இந்த காலை நேரமும் உங்களோட கிருபையினால முடிசூட்டி உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, சிஸ்டர் ஜெனட் மகளுக்கான அவருங்க கணவனுக்கான வருகிற அவங்களை ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க. இரத்தத்தினால் மட்டுமே எங்களுக்கு ஜெயம் வரக்கூடியதா இருக்கிறது. அப்படி அவங்கள புதிதான கிருபையின் மூலமாக அவருடைய தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி கர்த்தரை நோக்கி நான் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதன்படி ஆண்டவரே, உங்களோட நம்பிக்கைக்கு நாங்க அப்பா பாத்திரராக நடப்பதற்கு எங்களுக்கு உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொல்லி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்க சிசிலியா ஏற்றுக்கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா, எங்கள் இலங்கை தேசத்து ராஜாவுக்காக தலைவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே தேவனுடைய புத்திர சுவிகாரம் இறங்க வேணும் என்று சொல்லி அவர்கள் மாற்றப்பட வேண்டும். அவர்கள் தேவனுக்கு முன்பாக சாட்சியுள்ளவர்களாய் நிற்க வேணும் என்று இலங்கை தேச தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி, இங்கு கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய நாளை தருகிறீரே தகப்பனே. ஆவியானவரே, ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 கோடான கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, இந்த ஸ்ரீலங்கா தேசத்திலே ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே, ஆசீர்வதியின் தகப்பனே.
அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுந்த தகப்பனே. அப்பா பிதாவே, அவருக்கு உமது அக்கினியாலே அவரை நிரப்பும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் நல்லொரு அரசராக வாழ உதவி செய்யும் தகப்பனே. அப்பா அங்கே எந்த ஒரு பிரச்சனையோ சண்டையோ இல்லாம சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொடுத்துருளும் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா தகப்பனே, இந்த அரசாங்கத்தை பிரட்ட இருக்கும் சதிகள் எல்லாத்தையும் மிரட்டி போடும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை மிரட்டி போடும் தகப்பனே. உம்மால் முடியும் தகப்பனே. எல்லாம் ஆகும் தகப்பனே. இசப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் ஆகும் தகப்பனே. ஆவியானவரே, அந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அந்த நாட்டை காத்திரலும் தகப்பனே. யாருக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, உமது அக்கினி அவர் மேல் ஊற்றும் அப்பா. அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து எங்கும் அவர் நல்ல நல்ல செய்திகளை பரப்பவும் அப்பா, நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கவும் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்லாமல், அவற்றை உடம்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவரை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அதை நீர் பெற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் அவருக்கு பாதுகாத்துக் கொள்ளும். அவரை அரசாள்றவரே, அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, அங்கே போக்குவரத்திலே போறவர் வாரவர் எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. வாகன பிரச்சனையில் அமர்றவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, எந்த ஆபத்துக்களும் நேரிடாத வண்ணம் அப்பா காக்குறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த வருத்தத்தால் வாடுகிறவரை ஆசீர்வதியின் தகப்பன் அப்பா தகப்பனே. இந்த 4-5 பிள்ளைகளின் தகப்பனை பற்றி சொன்னார்கள் தகப்பனே. அவருக்கு கேன்சர் வருத்தம் உண்டு. அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன். அவரை அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொல்லி அவரை குணப்படுத்த வல்லவராயிருக்கிறீர் தகப்பன். ஆறாலும் கைவிடப்பட்டதை நீரே கை நோக்கி பாரும் தகப்பன். ஆவியானவரையே அவருக்கு ஒரு புது பலனை கொடுந்த தகப்பன். அப்பா தகப்பனே, நாங்கள் ஜெபித்தது ஒரு நன்மை கிடைக்கும் அப்பா. அவருக்கு ஒரு நன்மை கிடைத்ததுன்னு நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு ஒரு அதிசயம் செய்யும் தகப்பனே. மாலாகும் தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொருத்தர் எந்தெந்த வருத்தத்திலே இருக்கிறார்களோ அவர்களை நீர் குணப்படுத்த வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. பரிசுத்தாவிய ஊற்றும் தகப்பனே. பரிசுத்தாவிய ஊற்றும் தகப்பனே. எல்லோரையும் குணப்படுத்த வல்லவராயிருக்கிற தேவனே, உமக்கு சோத்திரமா. ஆவியானவரே, உண்மை இறந்து கேட்கணும் தகப்பனே. யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரை தீர்த்து வைக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன், ஆமேனா. நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜனத். பிரைஸ் லார்ட். நீங்கள் இன்றைய திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருக்குள்ளும், ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்குள்ளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளும் இன்றைக்கு பாட்டை கொண்டாடுகிற இந்த நாளிலே அவர்கள் ஒரு சாட்சி வாழ்வு வாழக்கூடியதாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வெளிப்படும்படி, ஒரு சாட்சி வாழ்வு காணும்படி அவர்கள் உணர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, ஏசப்பா தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம். தேவாவியானவரே, நீர் பெரியவரப்பா. ஆண்டவரே இயேசுவே, உயிர்த்தெழுந்த தேவனப்பா. கர்த்தாவே, இன்றைக்கு நீர் ஜீவிக்கிற உயிருள்ள தேவனப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த விண்ணப்பங்களை, இந்த நாட்களையும் சபையையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் பிள்ளைகளாக நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் தகப்பன், நீர் ஜீவனுள்ள தேவன், ராஜாதி ராஜா, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தகப்பனே, இன்றைய நாள் ஆண்டவரே அப்பா. உலகமெங்கும் ராஜாவே, இந்த நாளை ஆண்டவரே தேவன் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் என்று இன்றைய நாளை சில நாடுகள் ஆண்டவரே, ஐரோப்பா தேசங்களிலே ஆண்டவரே லீவு கொடுத்து
அதை உணரத்தக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளை நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த நாளை ஆண்டவரே இவர்கள் கர்த்தாவை இன்னும் ஆண்டவரே உணர்ந்து நடந்து கர்த்தாவே அதுக்கு ஒரு லீவு நாள் கொடுத்து ஜனங்களை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இது என்ன நாள் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை பிரதிபலிக்கவும் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளவும் பேசவும் பிள்ளைகள் மத்தியிலே பெரியவர்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் இந்த நாளையும் இந்த கிருபையை கொடுத்திருக்கிற இந்த நாடுகளுக்காகவும் அரசாங்கங்களுக்காகவும் ராஜா ராணிகளுக்காகவும் ஆண்டவரே இந்த ஜனங்களையும் ஆண்டவரே நீர் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறோம் இந்த தேசங்களையும் இந்த நாளையும் அப்பா. தகப்பனே, இந்த நாட்களிலே ராஜா எல்லா நாடுகளிலும் ஆலயங்களிலே இன்றைக்கு இந்த ஆராதனை நடக்கிறது கர்த்தாவே. இந்த ஆராதனையிலே ராஜா ஆண்டவரே அப்பா சபைகளிலே உம்முடைய கர்த்தாவே தாசன் ஆகிய உம்முடைய ஊழியக்காரர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே அவர்கள் நடத்தப்பட உம்முடைய சமூகத்திலே நின்று உம்முடைய சித்தத்தை அறிந்து சத்தியத்தை சத்தியமாக போதித்து தங்களை தாழ்த்தி ஆண்டவரே தேவன் ஒருவரே ஆண்டவரே மேலான தேவன் என்று அறிக்கை செய்து இந்த ஊழியங்களையும் சபையையும் சபை மக்களையும் ஆண்டவரே வழி நடத்தப்பட தேவ ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த வெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை கடைசி அதிகாரத்திலே ஆண்டவரே யோவான் தன்னை கண்ட தேவ தூதனுக்கு முன்பாக காலிலே விழுந்து ஆண்டவரே வணங்க போன பொழுது ஆண்டவரே அவர் சொல்லுகிறார் கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் உம்முடைய ஆண்டவரே அப்பா தாசர்கள் எல்லாரை போலவும் தான் நான் ஆண்டவரே ஆனபடினால் நீ என்னுடைய காலிலே விழாதே என்று சொல்லி அப்படி ஒரு அன்பான தேவ தூதனாக இயேசு நின்று யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் காண்கிறோம் கேட்கிறோம் அப்பா. இதை யாரும் ஆண்டவரே மறந்து போய்விடாதபடி இந்த வார்த்தைகளையும் இந்த சத்தியத்தையும் இந்த தாசர்களாகிய ஊழியக்காரர்கள் பலிபிடத்திலே நின்று ஆண்டவரே ஒரு தாய் தேற்றுவது போல ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல ஆண்டவரே தங்களையும் தாழ்த்தி தாங்கள் பரிசுத்தர் தாங்கள் ஊழியக்காரர்கள் என்று மற்றவர்களை கீழே பார்க்காத வண்ணம் அவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மாமிச எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அநேக இடரல்களும் பின்மாற்றங்களும் சபையை விட்டு போற காரியங்களும் அநேகம் உண்டு ராஜா. ஆண்டவரே அப்பா 12 சீஷர்கள் மத்தியிலே ராஜா அன்றைக்கு தன்னை தாழ்த்தி வெளிப்படுத்தி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்னை பார்த்து ஆண்டவரே தோமாவினுடைய அவிவிசுவாசத்தை கூட ஆண்டவரே அவர் என்னை தொட்டு பாருன்னு தன்னை தாழ்த்தினார் அப்பா. தான் பெரியவர் நான் போய் வந்தேன் நான் உயிர் தெழுந்தேன் நீ யார் என்ன கேட்பதென்று கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் தன்னுடைய கையை நீட்டி அந்த விரலை விட்டு பார்த்து நீ விசுவாசி என்று தோமாவுக்கு கூட இறங்கினங்கள் தகப்பன் அப்பா. நாங்களும் மாத்திரம் ஆண்டவரே எங்களையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலே ராஜா அப்பா பிள்ளைகள் என்று ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த உறவு அந்த அன்பு அந்த பரிந்து பேசுகிற காரியங்கள் எல்லாம் தேவனே இந்த நாட்களிலே குறைந்து கொண்டு போகிறது ராஜா. ஏசப்பா நீர் ஒருவரே இந்த காரியங்களை ஆண்டவரே உணர்ந்து இந்த ஊழியக்காரர்கள் சபையிலே ஆண்டவரே அப்பா தங்களை தாழ்த்தி ஆண்டவரே தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நின்று ஒரு மோசேயை போல ஆண்டவரே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எவ்வளவாக ஆண்டவரே அப்பா அன்போடு நடத்தினார்களோ அப்பா அப்படியாக இன்றைக்கும் அந்த தேவன் வழி நடத்த வல்லவராக இருக்கிறபடியினால் தங்களை தாழ்த்தி சபையை இடருன்று போய்விடாதபடி சபை பிள்ளைகள் அதாவது உம்முடைய பிள்ளைகள் இடருன்று போய்விடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நின்றாரோ உமக்கு முன்பாக நின்றாரோ மோசே அதே போல இவர்களும் நின்று ஆண்டவரே அப்பா இடரல்களை உருவாக்காதபடி வார்த்தையிலே செய்கையிலே ஆண்டவரே மாம்சத்திலே இடர்களை உண்டாக்காதபடி இந்த தாசர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய சபை அப்பா தகப்பனே எவ்வளவோ ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட இந்த சபை இடரொன்று போய்விடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும்
வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய நாள் என்ன நாள், ஏன் லீவுகள், ஏன் என்று உணரத்தக்கதாக ஆண்டவரே இவர்கள் சிந்தனையில, இவர்களுடைய நினைவில நீர்தாமே கூட இருந்து வழி நடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. இவர்கள் உணரத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. கடைசி நாட்களிலே ஒருவருக்கு ஒருவர் இடர்கள் இருக்காத வண்ணம், பெரியவர்கள் சிறியவர்கள், நாங்கள் ஊழியக்காரர்கள், நீங்கள் விசுவாசிகள் என்று பாகுபாடு பார்க்காத ஆண்டவரே அப்பா, அந்த ஆவிகள் பிள்ளைகளை சபையை விட்டு அழிந்து போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் ஒருவரே தான் அப்பா. ஒரே பரலோகம், ஒரே வார்த்தை, ஒரே வேதம், ஒரே சத்தியம், ஒரே ஆண்டவரே தேவன் அப்பா. இவர்களுக்குள்ளே பாகுபாடுகள், பிரிவினைகள், பிரச்சனைகள் வந்து இடருண்டு ஆண்டவரே பின்மாற்றமாய் போயிருக்கிற பிள்ளைகளையும் இந்த நாட்களிலே நினைவு கூறுகிறோம். இயேசுவே, எங்களுக்காகவே ராஜா நீங்கள் பரலோகம் போய் அங்கே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்த தேவாவியானவரே, இந்த இடத்திலே நீங்கள் வாசம் பண்ணி இன்றைய நாளிலே சபைகளிலே நாங்கள் எங்களை உணர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை மன்னித்து தேவனிடத்திலே ஒப்புரவாகி அன்போடு கூடிய ஆண்டவரே காரியங்களை சகோதரங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அளவில்லாத ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு சபைகளிலே இன்றைக்கு ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதியிலே நீங்கள் வாசம் பண்ணி மேக ஸ்தம்பத்தினால் மூடிக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையாகி அந்த சத்திய ஆவியானவரே தேற்றரவாளனே சபைகளை ஆற்றி தேற்றி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி குணப்படுத்துங்கப்பா. எத்தனையோ இருதயங்கள் இன்றைக்கு குணப்படாதபடி ஆண்டவரே வேதனையோடு துன்பத்தோடு நோயோடு ஆண்டவரே அப்பா இடருண்டு போய் நிற்கிற இருதயங்கள் ஆத்துமாக்கள் யாவும் குணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் ஆண்டவரே குணப்பட்ட பின்பு தங்களுடைய சகோதரங்களை குணப்படத்தக்கதாக வைக்க தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. என் தெய்வம் இயேசு ஒருவரே மனம் இறங்குங்கப்பா. இன்னும் எங்களை கர்த்தாவே தாழ்த்தி உண்மை உள்ளவர்களாக உமக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக நிற்க என் தேவனே நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீங்க உதவி செய்யுங்கப்பா. விழிப்புணர்வை கொடுங்கப்பா, சீர்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்கப்பா. தேற்றவாளனே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் மாற்றி தேற்றுங்கப்பா. இன்றைக்கு ஆலயத்துக்கு போக முடியாதபடி நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கர்த்தாவே ஆண்டவரே வீடுகளிலே அறைகளிலே சந்திக்க வல்லவர் அப்பா. இயேசுவே, நீர் எப்பொழுது எங்க நின்றாலும் நீர் வந்து ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிக்கிற ஆவியானவராய் உலாவுகிறீங்க இயேசுவே. உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவராக உலாவுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவகுமாரனாக உலாவுகிற தேவ ஆவியானவரே, தேவகுமாரனே, பரிந்து பேசுகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே 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 என்று கேருபீன்கள் சேராபீன்கள் கர்த்தாவே உலாவுகிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைய நாளை இந்த நாளை ஒரு அமைதியின் நாளாக ஆண்டவரே இந்த நாடுகள் ஆண்டவரே அனுசரிக்கிறதே ராஜா. இதிலே கர்த்தாவே குசிப்பும் புசிப்பும் குடிப்பும் கொண்டாட்டமும் அல்ல ராஜா. உம்மை நினைவு கூறுற பிள்ளைகளாக மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே கர்த்தாவே, கடைசி நாட்களிலே ராஜா ஆண்டவரே அப்பா தற்பிரியராய் இருக்காதபடி உமக்கு உண்மையுள்ள கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக இருக்கத்தக்க இருதயம், சிந்தனை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரே சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் இயேசுவே. உம்முடைய ஆண்டவரே சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது கர்த்தாவே. தேவனே, நீர் ஒருபோதும் உம்முடைய பிதாவுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் பெருமை கொள்ளவில்லை அப்பா. பொய் சொல்லவில்லை அப்பா. இடரலை உண்டாக்கவில்லை அப்பா. ஆனால் கர்த்தாவே இன்றைக்கு உலகம் ஆண்டவரே எதிர்மாறாக நிற்கிறதே ராஜா. சபைகளுக்கு கூட ஆண்டவரே போக முடியாமல் நிற்கிற பிள்ளைகள் இடரல் வருமோ என்று சொல்லி பயந்து ஒதுங்குகிற காலமாக ஆண்டவரே பிசாசு எப்படிப்பட்ட காரியங்களை மாம்சத்துக்குள்ளே ஊற்றப்படுகிறானே ராஜா. தகப்பனே, இவைகள் எல்லாவற்றையும் என் தேவனே நீர் ஆராய்ந்து அறிகிற தேவனும் காண்கிற தேவனுமா இருக்கிறீங்களப்பா. தகப்பனே, இந்த சபைகளிலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் மேக ஸ்தம்பமும் அளவில்லாமல்
ஆண்டவரே இறங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, காலங்களை நேரங்களை வீணாக்காதபடி ஆண்டவரே, மாமிசம் முன்னுக்கு நின்று செயல்படாதபடி ஆண்டவரே, உமக்கு முன்பாக நின்று தாழ்த்தி மகிமையை இறக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மேக ஸ்தம்பத்தை இறக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இன்றைக்கு அந்த ஆண்டவரே கர்த்தாவே, மேக ஸ்தம்பமும் மகிமையும் ஆண்டவரே தேவையாக இருக்கு ராஜா. உண்மையாகவே அதுதான் இந்த நாட்களிலே தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, மகிமையை காண்பாயோ என்று சொல்லி கேட்கிறீங்களே ராஜா. அந்த மகிமையும் மேக ஸ்தம்பத்தின் ஆண்டவரே நிரப்புதலும் இன்றைக்கு சபைகளிலே வேண்டும் என்று கேட்கிறோம் அப்பா. அப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அளவில்லாமல் இறங்குமே ராஜா. பரிசுத்த தேவ தூதர்களாக நின்று அப்பா, உமக்கு பணிவிடைக்காரராக நின்று இந்த சபைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே கர்த்தாவே தேவனே, சபைகளிலே ஆண்டவரே உம்முடைய மகிமையை மேக ஸ்தம்பத்தை இறக்கி வழி நடத்தும் பொழுது ஆண்டவரே ஜனங்கள் ஓடி வருவார்களே அப்பா. ஏசப்பா, ஓடி வருவார்களே. ஏனென்றால் ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவரே பாவம், நோய் ஆண்டவரே அப்பா ஏசப்பா பரம்பரை கட்டுகள் நிறைந்து போய் இருக்கிறது ராஜா. விக்கிரக ஆராதனை கட்டுகள் நிறைந்து போய் இருக்கிறதப்பா. விடுதலை ஆக முடியாதபடி இவர்களுடைய கண்கள், இருதயங்கள் குருட்டாட்டமாய் இருக்கிறதே அப்பா. தகப்பனே, இவர்களுடைய கடின இருதயங்கள் நொறுங்குண்ட ஆவி மாற்ற வல்லதப்பா. நொறுங்குண்ட ஆவியை கொடுங்க ராஜா. தகப்பனே, நீர் இவர்களுக்காக ஒரு விசை பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறபடியினால் சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம், தாசர்களை ஒப்பு கொடுக்கிறோம், மூப்பர்கள் வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக தேவன் தாமே இந்த கர்த்தாவே ஆராதனைகளையும் இன்றைய நாளையும் எங்களையும் இந்த ஜெபங்களையும் ஆண்டவர் உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களோடும் இன்றைக்கு எல்லாரோடும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. விசுவசித்த நாள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமேன், ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரதர். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எங்கள் தேசங்கள்ல இன்றைக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த யுத்த நாடுகள்ல ரத்தம் சிந்துற நாடுகள்ல இருக்கிற தலைவர்கள், அவர்கள் தகப்பன்மார்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம், பெரிய மாற்றம். தன் நாட்டை காக்க வேண்டும், தன் மக்களை காக்க வேண்டும். அதை எப்படியாய் காக்க வேணும் என்ற அந்த ஞானம், அந்த ரட்சிப்பு அவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி ஈரானுக்காகவும் ரஷ்யாவுக்காக, உக்ரைன் இப்படிப்பட்ட தேசங்கள்ல இருக்கிற தலைவர்கள் அவர்களுக்குள்ளே அந்த ஞானம் வெளிப்பட வேணும். ஏனென்றால் எல்லாம் கிறிஸ்தவ நாடு, ஆனால் அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கும், ஸ்துதிக்கிறோங்க தாவே. சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமாக இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனாக்கி கர்த்தர் அண்டைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து வழிநடத்துகிற தயவும் மிக பெரிதா இருக்கிறபடியா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இதோ ஈரானுக்காக செபிக்கிறோம். ஈரான் தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே அந்த போர் நிமித்தமாக அவர்கள் செய்யக்கூடிய ஆண்டவர் அட்ராசிட்டி எல்லாம் ஆண்டவரே நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனமாறவும், அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திற்கு ஆண்டவரே ஒரு நல்ல தேசமாய் அது மாற கர்த்தர் சுபிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் நீர் எல்லா வகையிலும் துணையாயிருந்து வழி நடத்தி அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கும் அங்கு அரசாட்சி செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன் தேச மக்கள் வீணாக ரத்தத்தை சிந்தி ஆண்டவரை மாண்டு போகிறார்களே என்று ஆண்டவரை அவர்கள் வருந்தத்தக்கதாக ஆண்டவரை ஒரு ஞானத்தை தருங்க. அதன் மூலமாய் ஆண்டவரை அந்த தேசத்திற்கு எது சமாதானத்துக்கு ஏற்ற வழி என்பதை கண்டுபிடித்து அதன்படியாக அந்த தேச மக்களை காக்கிற ஒரு நல்ல ஞானம்
உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலும் ஆண்டவரே அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் ஜீவித்து ஆண்டவரே இருக்கிறபடியார் அந்த பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் ஆண்டவரே அது வீணாய் போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அதற்கு நேராய் அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ரஷ்ய தேசத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அப்பா இது ஆண்டவரே இந்த தேசத்து மக்களுக்கு ஆண்டவரே நீர் எப்போதும் ஆண்டவரே துணையாயிருந்து வழி நடத்துகிற தயவுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே புத்தினின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த நாட்டினுடைய நீர் இந்த வேளையில் ஆண்டவரை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா அந்த உக்ரைனுக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிறதான எல்லா செயல்களையும் ஆண்டவரை விட்டொழித்து கர்த்தர் இந்த நாடுகளுக்கு இழைக்கிறத ஆண்டவரே ஒரு வேறுபாடுகள் எல்லாம் கலைத்து போட்டு இந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழவும் இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே காரியங்களை நீர் அறிந்து இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இரு நாடுகளிலும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் மாண்டு போய் இருக்கிறார்கள் அப்பா. அதே நேரத்தில் ஆண்டவரே உக்கிரகத்திலே ஆண்டவரே அநேக சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறப்பா. அப்படியாய் ஆண்டவரே உண்மை அறிந்த பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிற பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே இப்படியான ஒரு கொடூரமான ஒரு எண்ணங்களையும் கொடூரமான ஒரு போரையும் ஆண்டவரே அப்பா நடந்து கொண்டிருக்கிறபடியால் இதை ஆண்டவரே நீ தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே இவர்களுக்கு நேராய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராயிருந்து இவர்களுக்கு எடுத்து உரைக்கும்படியா ஜெபிக்கிறோம். விட்டு கொழுத்து வாழ்ந்தவன் ஒரு நாளும் ஆண்டவரே அவர்கள் கெட்டு போவதில்லை என்று ஆண்டவரே பழமொழி சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே இவர்கள் விட்டு கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதன் நேசிக்கவில்லை என்றால் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மும்பை நேசிப்பது வீண் அல்லவா ஆண்டவரே. அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவரே மனதை தந்து ஆண்டவரே பரலோகத்தின் ஞானத்தினால் இந்த பிள்ளைகளை நிரப்பி இந்த பிள்ளைகள் செய்கிறதான ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களையும் துணையாயிருந்து எது ஆண்டவரே நான் நாட்டுக்கு நன்மையான காரியம் என்று அறிந்து செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கும். வீணான வீம்புக்காக ஆண்டவரே இந்த சண்டைகளையும் போர்களையும் செய்து வீணான ஆண்டவரே எல்லா காரியங்களையும் அழித்து ஆண்டவரே அப்பா எல்லாம் நிர்மூலமாக்கி அந்த நாட்டிலே ஆண்டவரே பெரும் சேதங்களை உண்டாக்குகிறபடியால் அந்த நாட்டு தலைவர்கள் ஆண்டவரே அதற்காக உழைக்க வேண்டிய உழைப்பு மிக பெரிதா இருக்கிறது கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே எத்தனையோ மில்லியன் பணங்கள் ஆண்டவரே வீணாக போய் கொண்டிருக்கிறது. இந்த பாமா ஆண்டவரே அவர்கள் செய்கிறதான அந்த போடுகிறதான பாம்பின் மூலமாகவும் ஆண்டவரே அப்ப அவர்கள் ஏவப்படுகிறதான ஆண்டவரே அந்த ஏவுகணைகள் மூலமாகவும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே கோடி கணக்கான பணங்கள் ஆண்டவரே வீணாக ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே அதை ஆண்டவரே நெருப்புக்காக ஆண்டவரை போடப்படுகிறார்கள். அப்படியா இல்லாதபடிக்கு அந்த பணங்கள் எல்லாம் ஆண்டவரை தன்னுடைய நாட்டுக்கும் அடுத்த நாட்டவர்களுக்கு உதவவும் ஏழை எளிய நாட்டுக்கு உதவவும் கர்த்தர்களுக்கு நல்ல ஆலோசனை தந்து நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காக முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை இஸ்ரேலின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவன் கர்த்தர் தாமே அவர்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரை நீர் ஆண்டவரை எல்லா காரியங்களையும் வாய்க்கு செய்து வழிநடத்துகிற தெய்வக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் தாமே நீ வரும் நாளிலே ஆண்டவரே அந்த தேசத்திலே கால் உண்டு நிற்க போகிற அந்த தேசத்திலே இனி எந்த ஒரு ஆண்டவரை பாதிப்புகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் அந்த தேசத்தை முழுமையாய் ஆண்டவரை நீர் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்து அங்கும் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் அநேகமா இருக்கிறார்கள் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்தே தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் ஆண்டவரை இன்னும் வாழ்கிற பிள்ளைகள் அநேகமாக இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவரை மனம் மாறும்படியாய் சுபிக்கிறது தாவே. அப்பா இது ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் நல்ல ஒரு ஆண்டவரை அந்த பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செய்கிற நல்ல ஊழியக்காரர்களை அனுப்பி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்பதை அந்த பிள்ளைகள் ஆணிதரமாய் நம்ப அவர்தான் நமக்கு இம்மட்டுமாய் காத்துழுகிறார் என்கிற அந்த எண்ணத்தை அந்த பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற அதிகாரிகள் தலைவர்கள் இராணுவ தளபதிகள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை
என் தேவனை சந்தித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் தேவன் செய்து ஆண்டவரே அந்த நாடுகளுக்கு ஆண்டவரே நீர் சமாதானத்தை கொண்டு வர போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அமெரிக்க தேசத்தினே ஆண்டவரே சமூகத்திற்கு கொண்டு வருகிறோம் அப்பா. அப்பா இதோ ஆண்டவரே அமெரிக்க தேசத்தை ஆளுகிறதான ஆண்டவரே அப்பா நீர் ஏற்படுத்தி இருக்கிறதான டொனால்ட் ட்ரம்பை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம் அப்பா. அப்பா இதோ ஆண்டவரே அவர்கள் செய்கிற அவர் இன்று ஒன்று நாள் ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் பேசி ஆண்டவரே ஒரு குழப்பங்களை உண்டாக்குகிற ஒரு மனிதனா இருக்கிறார் அப்பா. நீ தெரிந்த மகனே ஆண்டவரே நீ சீர்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மகன் மூலமாக நன்மையான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கண் போன போக்கிலும் கான் போன போக்கிலும் தன் எண்ணம் போன போக்கிலும் ஆண்டவரை பேசி திரிந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறபடியால் அந்த மகனுக்கு நல்ல ஆலோசனை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறதா நம்ம மகன் ஆண்டவரை, உம்முடைய ஆலயத்துக்கு செல்லுகிறதா நம்ம மகன் ஆண்டவரை, உண்மையை முன்வாய்த்து செய்கிறதா அந்த மகனுக்கு நீ நல்ல ஆலோசனை தந்து அப்பா தேவனை வணங்குகிற பிள்ளைகள் ஆண்டவரை எவருக்கும் தீங்கு இழைக்காதவர்கள் என்பதை அந்த மனிதன் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அந்த தேசத்தையும் ஆளுகை செய்யுங்கப்பா. அங்க இருக்கிறதான ஆண்டவரை எல்லாம் அந்த பொருளாதார சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்க. அந்த தேசத்தின் மக்களே ஆண்டவரே அவருக்கு எதிர்ப்பாய் செயல்படுகிற அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் ஆண்டவரை இல்லாதபடிக்கு அப்பா அந்த மகன் ஆண்டவரை ட்ரம்பை ஆண்டவரை ஒரு நல்ல ஆளுகை செய்கிற தலைவனாய் நாட்டு மக்களுக்கும் உலக தலைவர்களுக்கும் ஒரு ஏற்றமொரு மகனாய் நீர் மாற்றி ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே அமெரிக்க தேசம் மறுபடியும் சீர் எழுந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா இந்த உயிர் தெழுந்து ஆண்டவரை பழுவத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட அந்த நாளை ஆசாரிக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் தேவனாகி கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிறைப்படி சென்றீரும் ஆண்டவரே. அதே விதமாக ஆண்டவரே நீர் மறுபடியும் வருகிறீர் என்பதை ஆண்டவரே இந்த உலக மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்படியாய் நீ வரும் நாட்களிலே ஆண்டவரே அதற்குள்ளாக ஆண்டவரே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு சமாதானம் சந்தோஷத்தை நீ நிறைவாய் பெற்றுக்கொண்டு ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாய் உருவாக கர்த்தர் அந்த தேசத்தை இலங்கை தேசத்தை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிறதான இந்த மாறுபாடான இருதயங்களை எல்லாம் எடுத்து போட்டு அப்பா இது அங்க இருக்கிறதான மத பேதங்களை எல்லாம் எடுத்து போட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இலங்கை தேசத்தினுடைய எல்லோரும் ஒரே பிரஜைகள் என்று ஆண்டவரே அந்த எண்ணக்கூடிய அந்த நாட்களே ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அங்க உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. அந்த பிள்ளைகளும் ஆண்டவரை இந்த வேற்றுமை கொண்டு வராதபடிக்கு இந்த தேசத்தின் மக்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் நேசிங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இவர்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிற பிள்ளைகளாய் அதே நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளாய் உமக்காக ஆண்டவரை அவர்கள் ஓட துணிந்தவர்களாய் ஆண்டவரை அவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்த காலத்தில் ஆண்டவரை தீமையை நோக்கி ஓடியவர்கள் ஆண்டவரை இனி ஆண்டவரை அந்த மனித இனத்தை அழித்து போட வேண்டும், தமிழ் மனிதனை அழித்து போடும் என்று நின்ற அந்த மனிதர்கள் மனம் மாறட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த நாட்டுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாற்றும் கர்த்தர். அப்படியாய் அந்த தேசத்திற்கும் ஒரு நன்மையை கொண்டு வந்து நீ சிறப்பிக்க போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ மறவாமல் காக்கிற தெய்வம். அதை அறிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளால் உமக்காக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியே நீ செய்து வழி நடத்த போவதற்கா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துல கொண்டு வருவோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் தேசத்தை எண்ணி ஆண்டவரே அந்த மனதிலே ஆண்டவரே இருக்கிறதுதான் அந்த பாரங்களை தேவனீர் அறிந்திருக்கிறீர். இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் ஆண்டவரே நல்லவராயிருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தாவே ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்.
இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவர் ஜெபங்களையும் ஆண்டவர் ஏறெடுக்கப்படுகிறதான ஜெபங்களுக்கு ஆண்டவரை தேவன் நீர் ஆண்டவரை இவளுக்கு நல்ல விடைகளை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நர்மையான ஜெப வேலையை நடத்தி வருகிறதான ஆண்டவரை சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பெயர் பிள்ளைகள், மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்களில் இருக்கிற காரியங்களை அறிந்த ஆண்டவரை இவர்களுக்கு உதவி செய்யுங்க. இவர்கள் வாழ்கிறதான இடத்தில ஆண்டவரை பிள்ளைகளை நீங்க உயர்த்துங்கப்பா. கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஜெப வேலையை ஆண்டவரை தொகுத்து விளைகிறதான ஆண்டவரை உண்மையான ஜானட் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறது. அந்த மகளையும் ஆண்டவரை அவருக்காக கொடுக்கப்பட்ட பக்தி உள்ள கணவனையும் இரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க அப்பா. உண்மையே ஆண்டவரை உண்மையிலே நிலைத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் எப்போதும் துணையாக இருந்த ஆண்டவரை நல்ல ஆலோசனை கர்த்தராய் இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நல்ல தலைவர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே மேலேயே அந்த நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த இடத்திலே கூட தேவனுடைய வார்த்தை உச்சரிக்க நல்ல மனிதர்களை அந்த இடத்துக்கு அனுப்பி இருக்கிறார். நிச்சயமாகவே நாங்கள் நினைக்கிறோம் இந்தியாவிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று சொல்லியும் அந்த ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவு உடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற எல்லா ஆத்துமாக்கும் ஒரு விடுதலையும் வெற்றியும் வரும் என்று தேவ ஊழியர்கள் மத்தியிலே பெரிய ஒரு எழுப்புதல் வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த இந்தியா தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஒருத்தர் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயபக்தியாய் நடக்க கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட எங்களை தாழ்த்தி முது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய போக்கு வரவு செய்கிற வேலைகள் எல்லா அலுவல்களையும் ஆண்டவராகிய தேவன் நீர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாய் கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் சோத்திரம். நாங்கள் இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே தலைவர்களை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த இந்திய தேசத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க. அது வேதத்திலே அப்பா அந்த பெயர் எழுதப்பட்டு இருக்கிறபடினாலே ஆண்டவரே அது பாக்கியமுள்ள நாடாய் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்படியாக தேச தலைவர்கள் புதியதாக ஏற்படுத்தி இருக்கிற எல்லா தலைவர்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒருத்தர் ஆண்டவரே உமது ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அவர்களை பொறுப்பெடுங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்படியாக இவர்களுக்கு மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்ற தேசங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வர நல்ல விசேஷித்தமான ஞானத்தை ஆவியானவர் தாமே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எல்லோரும் அப்பா ஏழை எளிய மக்களுக்கும் ஆண்டவரே, விதவைகளுக்கும், அகதிகள், அநாதிகளுக்கும் எல்லா நல்ல காரியங்களை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் அப்படியாக தேர்ந்தெடுத்து இருக்கிற ஒரு தலைவனையும் அது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சட்ட சபையில கூட அப்பா உம்முடைய வார்த்தை உமது வார்த்தை பேசப்படுகிறது ராஜா. அப்பா இது அதிகமான வாக்கியம் உள்ளதா இருக்கிறது தகப்பனே. அப்படியாக எழுப்புதல் இந்த தேசத்தின் மூலமாய்தான் எழும்பும் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எழுப்புதல் எழும்பி எல்லா இடங்களிலும் பற்றி எரிந்து எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. முது வேத வாக்கியத்தின்படி எல்லா கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் நானே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர்
இவர்களை ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே உமக்கு சோத்திர ராஜா. நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டீரப்பா. உமக்கு சோத்திரம். நாங்கள் எங்கள் கண்களிலே கண்கூடா வருகிற நாட்களிலே தேசம் செழிப்பாய் ஆண்டவரே, மக்கள் எல்லோருமாய் ஆசீர்வாதமாக சமாதானமா வாழ கர்த்தர் கிருபை செய்யறதுக்காய் சோத்திரம். உம்மாலன்றி ஒரு அணுவும் அசையாது தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்படியாக தேவன் தாமே இந்த தலைவர்கள் மேல ஆசீர்வாத கரம் அமரட்டும்ப்பா. ஒவ்வொரு தேச தலைவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் எல்லோரையுமாய் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒருத்தரும் கெட்டு அழிந்து போவதும் அது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படக்கூடிய இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருத்தரும் எளிய மக்கள் உறவின்றி உடையின்றி வீடின்றி வாழாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல சட்டங்களை கொண்டு வந்து தேச தலைவர்கள் அவர்களையும் வாழ செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதை செய்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. நாங்கள் முழுமையா உம்மை விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த நாளை எத்தனையோ ஏழைகள் இந்தியாவிலே உணவு உடையின்றி வாழ்ந்து அப்பா ஒருவேளை சாப்பாட்டு கூட தவிக்கின்ற அந்த நேரத்திலே ஆண்டவரே, மக்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சமாதான தாபரங்களிலும் சுகமாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் சமாதானத்தோடு இருக்கிறதை நாங்கள் காண செய்யறதுக்காக உமக்கு சோத்திரப்பா. இதுல சத்துரு எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு தீய காரியத்தை செய்யாதபடி ஆண்டவரே, உமது சித்தம் மட்டும்தான் இந்திய தேசத்தின் மேலே நிறைவேறும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேசத்திலே எழுப்புதலை காணவும் எல்லார் மேலேயும் ஆண்டவரே, வயதானவர்கள் மேலே, இளைஞர்கள் மேலே, சிறியவர்கள் மேலே, எல்லோர் மேலேயும் கடைசி நாட்களிலே என் ஆவியை நான் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்படியாக திரளாய் நீர் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி எல்லா மக்களும் அப்பா பரிசுத்த பக்தியோடு ஆண்டவரே, பக்தி வைராக்கியமா மக்காக எழும்பி பிரகாசிக்க ஒருத்தரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியே தேச தலைவர்கள் ஆண்டவரே, இதற்கு உடந்தையாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுடைய கர்த்தாவே எல்லா காரியத்திலும் அவர்கள் அப்பா சட்ட சபையிலும் பேரிய சபையிலும் ஆண்டவரே எல்லா வேலையிலும் அப்பா அவர்களை நீர் வழி நடத்துங்க. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுங்க. போதித்து வழி நடத்துவீராக தகப்பனே. அப்படியாக நல்ல ஜனங்கள் தேச தலைவர்கள் தேசங்களை ஆளும் போது மக்கள் மகிழ்ந்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி எல்லா மக்களும் இந்தியர் ஒருத்தரும் மகிழ்ந்திருக்க கர்த்தர் நீர் செய்ய போறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே நீங்க செய்யுங்கப்பா. எல்லா காரியத்தையும் உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் அப்பா உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அந்த முழு குடும்பத்தை எடுத்து உமக்காக பயன்படுத்தி கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கும். இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு சகோதரிகளையும் தேவதாசர்களையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவன் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதித்து இன்னுமாய் ஊழிய பாதையில அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் அவர்களுடைய குடும்பங்களையும் கூட தேவன் ஆசீர்வதிங்க. அதே போல ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். கடைசியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் சகோதரியை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களையும் அவருக்கு உமக்கு செய்யற ஊழியத்தையும் குடும்பத்தையும் முழுமையாய் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு சோத்திரம். நன்றி நிர்மலா மரியா அவர்களை உங்கள் குடும்பங்களையும் விட்டு உங்கள் நாட்டையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல தலைவர்களை தந்திருக்கிறார். அவர்களும் நாட்கள்ல நல்ல காரியத்தை செய்ய அவர்கள் தேவன் ஞானத்தை கொடுப்பாராக. ஆமேன். அப்படியே தேவன் உங்களை அனைவருமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஆமீன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் சங்கம வானொலியிலே ஊழியம் செய்கிற எல்லா தகப்பன்மாருக்கும் அவருடைய குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே இந்த தகப்பன் நாட்களிலே அந்த தகப்பன்மார்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தோடும் அறிவோடும் புத்தியோடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் உயர்ந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யணும். எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்து. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையே. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களை திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையப்பா, அப்பா ஒரு விஷயப்பா என்னை மன்னித்து கழுவி சுத்திகரிங்கப்பா. தந்தையப்பா, இந்த வானொலியில அப்பா இணைந்து செய்கின்ற எபிக்கிற ஒவ்வொரு தகப்பனர்களையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. அவர்கள் இருக்கும்போது, நடக்கும் போதும், தூங்கும் போதும் எல்லா வழிகளிலும் அப்பா நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. அவர்களோடு கரம் பிடித்து கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாகவும் அப்பா அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையை நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் அவர்கள் பெருக அப்பா. அவர்கள் எங்கு சென்றாலும் அப்பா அந்த இடத்திலே அப்பா தகப்பனே அங்க அதிகமான இனங்கள் கூட்டத்தை நீங்கள் காண செய்யுங்கப்பா. என கூட்டங்கள் இணைந்து திரண்டு வருகத்தக்கதாகப்பா, அவர்கள் மத்தியிலே எழும்பத்தக்கதாகப்பா ஒவ்வொன்றை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. அவர்களின் குடும்பங்கள், பிள்ளைகள் அனைவரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. செய்கிற தொழில்கள் அவர்கள் என்னென்ன எங்க செல்லுகிறார்களோ அப்பா உங்கள் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. தகப்பனே, எந்தெந்த தேசத்துல இருக்கிறார்களோ அவர்கள் அந்த தேசத்துல நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த தேசத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக எல்லா தடைகளையும் எடுத்து போடுறதற்காகவும் நன்றி தகப்பனே அப்பா. பிதாவே அப்பா, தகப்பனே, என்னத்தை அவர்கள் செய்தாலும் அப்பா நீங்களே அப்பா கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எபிக்கிறவர்களை பார்த்து பிசாசானவன் அடித்து கொண்டிருக்கான் அப்பா. தந்தையப்பா, நிமிர முடியாத அளவுக்கு அடித்து போட்டும் வைத்திருக்கான் தந்தையே. அப்படி இல்லாத படிக்கப்பா எல்லா சத்துருக்களையும் எதிர்த்து நின்று எங்களை அட்டிக்காத படிக்கப்பா முழங்காலி நின்று எதிர்த்து நிற்கத்தக்கதாகவும் அப்பா. தகப்பனர் மத்தியிலே அப்பா நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா தகப்பனே நீங்கள் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த சத்துருவும் தொடாத படிக்கு அப்பாவின் செட்டைகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லா இதுல இருந்து எவம் பண்ணின அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அனைவரையும் உங்களோட திருப்பரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். அங்க ஜெபத்தை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஜெபிக்க முடியுமா? ஆமாம் ஆமாம். ஓகே, நீங்கள் துன்பப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். துன்பப்படுகிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதோடு கிறிஸ்தவ மீடியா மூலம் நன்மைகள் பெருக வேணும். இந்த பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடையவராய் இருக்கிற ஜீவன் உள்ள தேவனே, நாட்களின் தொடக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவருமாய் இருக்கிறவரும் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவரையே, சகலத்தையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் ஏற்ற காலங்களில சொன்ன இடங்களில செய்து முடிக்கிறவராயிருக்கிறவரை இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ தேவ பிள்ளைகள் கர்த்தாவே உம்மிடத்துல வந்து
ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகள் அநேக காரியங்களினாலே நெருக்கப்பட்டு தூக்கங்களோடும் துயரங்களோடும் வேதனைகளோடும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நீங்க அவங்களுடைய பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீங்க. நீங்க எங்களுடைய பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீங்க. உங்களுடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாக்கப்பட்டோம் என்று சொன்னீங்க. இப்பொழுதும் வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இறங்கி அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. சரீரத்தின் வலிகளாய் இருக்கட்டும், ஆண்டவரே பொருளாதார தேவைகளாய் இருக்கட்டும், இருதயத்தின் காயங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் அறிகிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஒவ்வொரு தேவைகளும் அவர்களுக்கு சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயங்களும் ஆற்றப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர்மார்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக நெருக்கங்கள், அநேக போராட்டங்கள், ஆண்டவரே தகப்பனே, அநேக காயங்கள், அநேக வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தாவே சுகபல ஆரோக்கியத்தோடு இருக்க விரும்புகிற தேவனாகிய கர்த்தர் நீங்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் துக்கத்தில் இருந்து துயரத்தில் இருந்து கர்த்தாவே நீர் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு கூட அவர்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகியாதே கலங்காதே என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் இதோ அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு தைரியமாய் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை சுத்தி இருக்கிறதான போராட்டங்களும் அவர்களை சுத்தி இருக்கிறதான கலைகளையும் கர்த்தர் அகற்றி விட்டு இதோ நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல சுத்தி இருக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு ஊழியங்களும் சரியான வழியிலே நடத்தப்படுவதற்கு சுத்தி இருக்கிறவர்களும் பக்கபலமா இருந்து ஆண்டவரே ஊழியங்கள் தாங்கவும் நடத்தவும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த மீடியாக்கள் மூலம் கர்த்தாவே தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவரே தகப்பனே புரட்டுகிற ஆண்டவரே பக்க வழியாய் நுழைந்திருக்கிற ஆண்டவரே இந்த கள்ள சகோதரர்கள், கள்ள போதகர் என்று சொல்லப்படுகிறதான தங்களை கர்த்தாவே நல்ல போதகர்களாக காண்பித்து வசனங்களை மாற்றி பேசி வசனங்களை கர்த்தாவே தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி ஆண்டவரே விளக்கம் கொடுக்கிறவர்கள் மனம் திரும்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சத்தியத்தை சத்தியமாய் பேச உதவி செய்வீராக. சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிற எந்த மனுஷனுக்கும் விரோதமாய் தேவ கோபாய்க்கினை வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தாவே தகப்பனே தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்பதையும், தேவன் நீதியை விரும்புகிறார் என்பதையும், தேவன் உண்மையை விரும்புகிறார் என்பதையும் ஆண்டவரே தகப்பனே அவர்கள் உணர்ந்து கொண்டு தகப்பனே தேவனுக்கு முன்பாக தங்களை சுத்தப்படுத்த உதவி செய்வீராங்கன்னு செபிக்கிறோம் ஐயா. விளங்காத சத்தியங்களை கர்த்தாவே அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. வேதத்தை அவர்கள் நன்கு ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே வேத வசனங்களை சரியாக பேசவும் மக்களுக்கு வேதத்தை புரிந்து கொள்ளத்தக்கதான வழிகளில் எடுத்து சொல்லவும் தகப்பனே ஒரு ஆத்மாவென்றாலும் ஆண்டவரே தவறான விளக்கங்களை பெற்று தவறான வழிகளிலே தங்களை கொண்டு அழித்து போக படிக்க தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அது கிருபையின் காலமாய் இருந்தால் பாவம் செய்ய முடியும் என்று சொல்லாதபடிக்கு தேவன் நேற்றும் இன்றும் என்றும் பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனை போதிக்கிற போதகர்மார்கள் எழும்பட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. தவறாக போதிக்கிறவர்கள் மனம் திரும்பி தாங்கள் விழுந்திருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரே தாங்கள் எழும்பி சத்தியத்துக்கு ஆண்டவரே சத்தியத்துக்கு ஒத்தபடி தங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. தாங்கள் விழுந்த இடத்துல இருந்து தாங்கள் நினைக்கிறதெல்லாம் சரி என்று வசனத்தை மாற்றி போடாதபடிக்கு தங்களுடைய பாவங்களை விட்டு எழும்பி கர்த்தாவே உமக்கு முன்பாக வந்திருந்து ஆண்டவரே அன்னைக்கு தாவீது கர்த்தாவே 51வது சங்கீதத்துல தன்னுடைய பாவத்தை குறித்து எழுதி கொடுத்தது போல இதோ போதகர்மார்களும் தங்களுடைய பாவத்தை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிட்டு விட்டு விலகியும் இதோ ஊழியங்களை சரியான
சொன்னபடியிலே செய்ய உதவி செய்யும்படியாக செவிக்கிறேன் ஐயா. இந்த மீடியா மூலம் வருகிறதான தவறான பிரச்சாரங்களை அறிந்து கொள்ளுகிற ஆண்டவரே மன கண்களை விசுவாசிகளுக்கு கொடுத்து ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு சத்தியத்தையும் வேதத்தோடு கூட ஆராய்ந்து பார்க்கிற கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு சிறையா பட்டணத்தார் ஆண்டவரே தகப்பனை எல்லாவற்றையும் ஆராய்ந்து போல ஒவ்வொரு விசுவாசிகளும் கேட்கிற செய்திகள் வேத வசனத்தோடு ஒத்து போகிறதா என்பதை உணர்ந்து கொள்ளுகிற அந்த கிருபைகளை கொடுத்து தவறான உபதேசங்களுக்கு தங்களை விலக்கி காத்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஞானத்தினால் தேவ பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே தகப்பனே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடியும் ஒவ்வொருவரும் தேவனுடைய சத்தியத்தை நாங்களே அறிந்து கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாக எங்களை திருத்தி கொண்டு ஆண்டவரே தகப்பனே இந்த வேண்டாத இந்த மீடியாக்களை எல்லாம் விட்டு விலகி எங்களை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாக உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தேவன் உணர்த்துகிற பொழுது ஆண்டவரே தகப்பனே அதை புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை தாங்க, அதை கேட்டு அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் நீர் தாங்கி வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை தயவுகள், எத்தனை ஆண்டவரே மகிமையான காரியங்கள் இந்த ஊடகத்தின் மூலம் செய்யப்படுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதன் ஊடாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியமும் கர்த்தாவே உம்முடைய வேதத்துக்கு ஒத்ததாய் தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேக வீடுகளுக்குள்ளே அது பிரவேசித்து அநேகரை விடுதலையாக்கி தேவனுக்கு நேராக கொண்டு வர உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதற்கு ஆண்டவரே அதற்காக நீர் தெரிந்து கொண்ட லெஸ்லி அண்ணனுக்காக செபிக்கிறோம், அவர்கள் குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே எண்ணம் அவர்களால் செய்யக்கூடியவைகளை செய்து ஓட கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து கர்த்தர் காத்து கொள்வீராக செபிக்கிறோம். இதோ ஆண்டவரே சகோதரி ஜேனட்டுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மையான கிருபைகளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு தேவ தயவுகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எண்ணம் தைரியமாக கர்த்தரோடு கூட நடக்க உதவி செய்யுங்க. அவங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள் மூலம் அநேகர்கள் கர்த்தாவே குணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேகர்கள் சத்தியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கிற ஜெப வாஞ்சைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கேட்கிற அவர்கள் மூலம் சொல்லப்படுகிற ஜெபங்களை ஆண்டவரே செபிக்கிற மக்கள் நிமித்தம் அநேக ஆண்டவரே தகப்பனே அநேக காரியங்கள் செயல்படுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருடைய ஆபத்துகள் தவிர்க்கப்படுகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இதோ தகப்பனே இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே பொய்யான பிரச்சாரங்கள் அநேகங்கள் தவிர்க்கப்படுத்தும் நாங்க செபிக்கிறோம் ஐயா. இதோ எங்க மூலம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் சொல்லுகிறவர் அநேக இந்த மீடியாக்கள் மூலம் வருகிற பொய் பிரச்சாரங்களிலிருந்து அநேக மக்கள் காக்கப்படுத்தும் நாங்க செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே இதுல எங்களோடு கூட இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து தெளிவு உள்ளவர்களாக, விளக்கம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக கர்த்தரோடு கூட கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் வேத வசனத்தை கர்த்தாவை விட்டு விலகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து காத்து கொள்வீராக செபிக்கிறோம் ஐயா. வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதில் நடவங்கிற சத்தியத்தோடு ஒவ்வொருவரும் நடக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்துல சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர்
கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோட தேங்க்யூ அக்கா. அப்படி உங்களை எல்லாரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய நாளிலும் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய நாளாய் எங்களுக்கு கர்த்தாவே தந்து நினைவு கூறத்தை செய்து கர்த்தாவே நீ செய்த அந்த நாட்களுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் புத்திர சுவிகாரமாய் ஆண்டவரே உம்முடைய அச்சாரமாய் முத்திரியாய் நாங்கள் வைத்திருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இன்றைய நாளை நீர் பொறுப்பேறும் எல்லா தகப்பன்மாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்பை ஆண்டவரே அடைந்து இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்காயும் ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளே நீர் காக்கிற தேவன் காண்கிற தேவன். ஆண்டவரே அவை கேட்ட பலன் ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிடும். இந்த சங்கம வானொலியிலே ஊழியன் செய்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரை உம்முடைய வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிற துதிக்கிற கர்த்தாவை ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தாவை தங்கள் தாளந்துகளை கொண்டு வந்து உமக்கென்று ஆண்டவரே அப்பா ஒப்புவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் வீடுகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா தகப்பன்மாரையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வாதமாய் அவர்களை வைப்பீராக. சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நல்ல தகப்பனாய் நீர் ஆண்டவரை கூட இருந்து எல்லாவற்றிலும் நீர் வழி நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே, நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே எத்தனை தகப்பன்மார்களோ எத்தனை தகப்பன்மார் குடியிலும் வெறியிலும் மறுவானத்திலும் ஆண்டவரே போதவஸ்திலும் நிற்கிறார்கள் கர்த்தாவே. இவர்களை எல்லாம் மாற்றி தரும்படி உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் இனங்களுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இவர்களை நீர் மாற்றி தரும் ஆண்டவரே. உம்முடைய தேவராட்சியத்துக்கும் உம்முடைய வல்லோக ராட்சியத்துக்கும் உரியவர்களாய் ஆண்டவரே இவர்கள் நிலை நிற்க செய்வீராக. உம்முடைய கரத்திலிருந்து என்னாலே ஒப்பு கொடுத்து நீ வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே புரோகிராம்களை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படி சகல துதிகன மகிமையும் உமக்குரியதப்பா. ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏமியும் ஆசீர்வதித்துக் கொள்ளும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன் லேசியானா ஆமீன் ஆமீன். சகோதரி ஐரீன் இணைந்திருந்தார்கள், போய்விட்டார்கள். நான் அவர் ஜெபிப்பார் என்று பார்த்தேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பரமேறிய நாள், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிய நாள். இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே அந்த காரியங்கள் கூடாக வழி நடத்துவாராக. அவரின் குணா அவர்களுடைய ஸ்டோர் துறப்பு விழா இருக்கிறது 20ஆம் தேதி. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சௌரி ஐரீன் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் ஜெபத்தை கொடுங்கம்மா. ஐரீன் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐரீன். இன்றைய நாள் தகப்பன்மாருக்கான நாளாய் இருக்கிறபடியால் எங்கள் தேசங்களிலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறபடியால் இன்றைய நாள் தகப்பனுடைய இரக்கம் இந்த தேசங்கள் 5 கண்டத்திலும் 5 கண்ட மக்கள் மத்தியிலும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆகிய எங்கள் தகப்பனுடைய இரக்கம் தயவு மனதுருக்கம் அன்பு ஊற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்தணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா இந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தின் தலைவர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே அப்பா அவங்களுடைய தொழில்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தகப்பன்மார்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எத்தனையோ கஷ்டங்களின் மத்தியிலும் கர்த்தாவே அப்பா குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியான கர்த்தாவே ஒவ்வொரு தகப்பன்மாரையும் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு தகப்பன்மாரும் கர்த்தாவே அப்பா உம்முடைய ஞானத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீங்க எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அதைப்படி நடக்கத்தக்கதான கிருபையை அப்பா ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு தகப்பன்மாரையும் கர்த்தாவே உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் தேவன் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நன்றி ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா தகப்பன்மார் தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதிங்க தகப்பன் இன்றைக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா பெற்றோரை கனம் பண்ணக்கூடியவர்களாய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் இருக்கத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே அதே போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா குடும்பத்திலே கர்த்தாவே இருக்கிற தலைவன்மார்கள் அநேகர் குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க தகப்பனே அப்பா அவர்கள் எல்லாம் மீட்டுக்கொள்ளுங்க ராஜாவே இந்த நாளிலும் கர்த்தாவே அப்படியான ஒவ்வொரு தலைவர்கள் தகப்பன்மாருடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படியான பழக்க வழக்கங்களில் இருந்தெல்லாம் தேவன் நல்ல ஒரு விடுதலை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே குடும்பத்தின் பாரத்தை சுமக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா தேவன் நீங்க பாதுகாப்பாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிற அவர்களுக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா தகப்பன்மார் மூலமாய் கர்த்தாவே அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் குடும்ப ஜெபங்கள் ஏறெடுக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த நாளிலே கொண்டாடுகிற ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் தேவன் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய சங்கமம் அப்பாவோட கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அதுல இருக்கிறதான ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் தேவன் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிங்க தகப்பனே இந்த இணைப்பை ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் மட்டுமாய் நடத்தின அபிநேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இல்லாமலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிள்ளை இருக்கிற உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சிஸ்டர் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன் நன்றி சிஸ்டர் ஆமேன் ஆமீன் ஆமீன் இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் தொகுத்து வழங்கிய ஊழியர் சகோதரி ஜானட் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு மணித்தியால நேரத்திலே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம் அந்த வேளையிலே ஜூமுக்கூடாக நீங்கள் இணையுங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி சகோதரன் மகேந்திரன் ஐயா சகோதரி ஜானட் அவர்கள் சுசேதரின் வாணர் அவர்கள் கூட இணைந்து வழிநடத்துவார்கள் அந்த வகையில் இணையுங்கள் அதே வேளையிலே 12:30 மணிக்கு வெளிநாட்டிலே பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் ஊழியர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைவார்கள் அப்படியாக தொடர்ந்து ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது 24 மணித்தியாலமாக நீங்கள் 2 வானொலி கூடாகவும் கேட்க முடியும் அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொண்டு வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம் ஒரு சில ஊழியர்கள் வெக்கேஷனில் இருக்கிறார்கள் அந்த வகையிலே நீ முடியவில்லை நினைக்கிறேன் அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக நாங்கள் திரும்பமாக வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நேரடி ஒளிபரப்பில் இணைவோம் அதுவரையும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம் ஆமேன் ஆமேன் பிரைஸ் லார்ட் லெஸ்லி அண்ணா சொல்லுங்கம்மா
என்னடாமா அண்ணா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து ஜாயின் பண்ண முடியாது. நோர்வே இன்டர்நேஷனல்